நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வுன்றது கட்டாயமாக எழுதணும். இந்த தமிழ் தகுதி தேர்வில் நிறைய மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், கொஷின் எப்படி கேட்பாங்க, 10th புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சந்தேகங்கள் இருக்குது. இதுக்கு நான் முன்னாடி வீடியோ போட்டுவிட்டேன், அதையும் போய் பாருங்கள், சிலபஸ் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவில் டாபிக்ஸ் எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய தகவலுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இலக்கண பகுதியிலேருந்து தான். இலக்கண பகுதி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதையுமே நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி 2025 பிஜிடிஆர்பியில் எக்ஸாமில் கேட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எத்தனை கொஷின் இலக்கண பகுதியிலேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு இன்னும் இதில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் இலக்கண பகுதியில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 2025 பிஜிடிஆர்பியில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான கொஷின் பேப்பர் தான். இப்போ இந்த வீடியோவில் எத்தனை இலக்கண பகுதியிலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 13 கொஷின் கேட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இலக்கண பகுதி நல்லா தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் நிறைய நீங்கள் ஃபெயில் ஆகிருக்க மாட்டீங்க, பாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த இலக்கண பகுதின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் எல்லாம் ரொம்ப பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இலக்கணம் தான் கேட்டுருந்தாங்க, ரொம்ப டஃப்பாலாம் கேட்கல. இப்போ எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். நான் இலக்கணம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிருக்கேன் பாருங்கள். அந்த இதுதான் இலக்கணத்து பகுதியிலேருந்து கேட்ட கொஷின் தான். அதோட ஆன்சர் இட வலுவமைதி. இந்த கொஷினு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். புதிய புத்தகத்தில் 85வது பக்கத்தில் இருக்குது. நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் அதில் தான் இருக்குது. அது இலக்கண பகுதியிலேருந்து கேட்ட கொஷின் தான். இது ஒரு கொஷின் ஆச்சா. இப்போ 2வது கொஷினு கால வலுவமதியை தேர்க அப்படின்னு சொல்லிருக்கு. இதுவும் இலக்கண பகுதி தான். 3வது கொஷின். இப்போ அடுத்து 7வது கொஷின் பாருங்கள். இலக்கண பகுதியிலேருந்து வீசி தென்றல் அப்படி சொல்லிருக்கா, அதுவும் இலக்கண பகுதியிலேருந்து தான். இப்போ அடுத்து 8வது கொஷினு, அதுவும் இலக்கண பகுதியிலேருந்து தான். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 136வது பக்கத்தில் புதிய புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் அங்கே இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தக நம்பரோட பேஜ் நம்பரோட அங்கே நான் கொடுத்துருக்குறேன். இதுவும் இலக்கண பகுதியிலேருந்து கேட்ட கொஷின் தான். இது எல்லாமே அப்படியே அந்த எக்ஸாம்பிள் அப்படியே இருக்குது. புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப டஃப்பான கொஷின் கேட்கவே கிடையாது. நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து 9வது கொஷின் பாருங்கள். இலக்கண பகுதியிலேருந்து கேட்டுக்கிறாங்க. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அடியார். இப்போ அடுத்து 10வது கொஷின் பாருங்கள். அதுவும் இலக்கண பகுதி தான். 14வது கொஷின் பாருங்கள். அதுவும் இலக்கண பகுதி தான். அப்புறம் 16வது கொஷின் ஏற்பாடு என்பது, அதுவும் இலக்கண பகுதி தான். அப்படி 20வது கொஷின் பாருங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்கள் வரவேற்று அளித்த உணவாக சிறுபநாற்றுப்படை குறிப்பிடும் உணவு. இது இலக்கணம் கிடையாது, இது வேறு. ஆனால் இந்த இலக்கண பகுதியில் நம்ம அந்த இலக்கண பகுதியில் இந்த ஆன்சர் இருக்குது. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து 18வது கொஷின், அதுவும் இலக்கண பகுதி தான். இப்போ அடுத்து 23வது கொஷின், அதுவும் இலக்கண பகுதி தான். 29வது கொஷின் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 13 கொஷின் இலக்கண பகுதியிலேருந்து தான் கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 20 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அடுத்து இருக்கிற 10 கொஷின், அதாவது 21வது கொஷின்லேருந்து 30வது கொஷின் வரைக்கும் 1 மார்க்கு. இப்போ நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த கொஷின் படிச்சிருந்தாலே கிட்டத்தட்ட 25 மார்க் நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் இலக்கண பகுதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இலக்கண பகுதி தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இது ஒரு கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10th புத்தகத்தை ஃபுல்லாத்தையும் தான் படிக்கணும். பட் இருந்தாலுமே இதை நீங்கள் படிக்க போகும்போது இந்த டாப்பிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணணும். 1க்கு 5 or 6 டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ரொம்ப டஃப்பாலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே கொஷின் பேப்பர்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருப்பேன். அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவு கிடைக்கும். கொஷின் எங்கே இருந்து கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் அணுகுமுறை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ் இலக்கணத்தில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டுமே நம்ம படிக்கணும். ஏன்னா 7 யூனிட்டுமே நம்ம படித்தா தான் நம்ம இந்த கொஷின் பேப்பர் கரெக்டாக எழுதலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா புறப்பொருள் இலக்கணம் சொல்லிவிட்டு அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு இடம் அதுதான். அது யூனிட் 6ல் இருக்கும் 10வது புத்தகத்தில். அந்த புறப்பொருள் 12 வகைப்படும். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 6வது யூனிட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் பா மற்றும் அலகிடுதல்னு சொல்லிட்டு 7வது யூனிட்டில் இருக்குது. யாப்பு 6 வகைப்படும், பாக்கள் 4 வகைப்படும், ஓசைகள் 4 வகைப்படும் சொல்லிட்டு அந்த டாப்பிக்லாம் இருக்குது. இந்த டாபிக் தான் அது இருக்குமே. இந்த டாப்பிக்கு அப்படியே கேட்பாங்க. இதுவுமே வரும். இப்போ யாப்பு எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, பாக்கள் எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் இதுவுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இப்போ அடுத்து 3வது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் அகப்பொருள் இலக்கணம். முன்னாடி புறப்பொருள் பார்த்தோமா, இப்போ அடுத்து அகப்பொருள் இலக்கணம். அது யூனிட் 5ல் இருக்குது. அகத்திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகைப்படும், அன்பின் ஐத்திணைகள் 5 வகைப்படும். இந்த டாபிக் இதை வச்சு இதை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது அந்த அகத்திணைகள் அப்படின்னா அந்த தலைவன் தலைவி, அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த டாபிக் அதை பற்றி சொல்லக்கூடிய பாடப்பகுதி தான் அது. அடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பகுதி தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 3ல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தொகாநிலை தொடர்கள் யூனிட் 2ல் இருக்குது. தொகைநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இதுதான் டாபிக். அந்த 9 வகை பற்றி அங்கே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க புக்கில், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் சொல் யூனிட் 1ல் இருக்குது. மூவகை மொழின்னு இருக்கும். தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 தொழில் பெயர்லாம் இருக்குது. விகுதி பெறாத தொழில் பெயர்னு வரும், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 7வதாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் பொது இலக்கணம் யூனிட் 4ல் இருக்குது. இரு திணை ஐம்பால் வழு வளாநிலை வழுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் தான் இருக்கும். இதில் இந்த வழு வளாநிலை வழுவமைதின்னு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நிச்சயமாக ஒரு கொஷின் இருக்கும். எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏடு இந்த வரைமுறையை நீங்கள் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் புத்தகத்தோட போய் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட மொத்தமாக 50 மார்க்கில் ஒரு 25 மார்க்கு நீங்கள் இந்த இலக்கண பகுதியிலேருந்து கேட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுபோல் அந்த திருக்குறளில் அணிகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த அணிகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் 2025 பிஜிடிஆர்பியில் அந்த அணிகள் பற்றி கேட்கல. மேபி இந்த டைம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நண்பர்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ கூட போடுறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ ஒரு டாபிக் எடுத்து அந்த டீட்டெயிலாக வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம்.